ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாண்டியர்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சங்ககால பாண்டியர்கள் அவங்க வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன தொழில், அவங்களோட அரசு நிர்வாகம் இதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, அவங்களோட கல்வெட்டுலாம் வந்து எங்கெங்கே இருக்குது, அவங்க தொழில் என்ன, துறைமுகம் என்ன, என்னென்ன பாண்டியர்கள் வந்து இருந்தாங்க, நேமில் பாண்டியர்கள் இருப்பாங்கள்ல அவங்களாம் என்னென்ன நேமில் இருந்தாங்க, அவங்களோட தொழில் என்ன, அவங்களோட வரலாறு எல்லாமே படிக்கிறதா வந்து சங்ககால பாண்டியர்கள். இந்த சங்ககால பாண்டியர்கள் வந்து 11th புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. 11th ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது, ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஈஸியாகவே நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். சங்ககால பாண்டியர்களை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பிற்கால பாண்டியர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சங்ககால பாண்டியர்கள் வந்து பார்த்துடலாம். இந்த சங்ககால பாண்டியர்களை வந்து யார் வந்து அவங்க கல்வெட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அசோகரோட கல்வெட்டில் வந்து இந்த சேர சோழர் பாண்டியர் 3 பேத்தையும் வந்து சொல்லியிருப்பார். இதில் வந்து பாண்டியர்களை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவரோட கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து சேரர், சோழர், பாண்டியர், சத்திய புத்திரர் ஆகியோர் இந்த 4 பேரும் சேர்ந்து தான் தென்னிந்திய ஆட்சி பகுதியை வந்து ஆட்சியாக இருந்திருக்காங்க. தென்னிந்திய பகுதி ஆட்சி செய்தவங்க இவங்க எல்லாமே வந்து ஆட்சி செய்திருக்காங்க. இதில் பாண்டியர்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். முன்னாடியே சொன்னீங்கன்னா அவங்களோட தொழில் என்ன, பாண்டியர்களோட தொழில் என்ன அப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து முத்து குளித்தல் தான் அவங்களோட தொழிலாக இருந்துச்சு. அவங்களோட ஊர் இது மதுரை தான். மதுரை ஆட்சி செய்தவங்க தான் வந்து பாண்டியர்கள். அங்கே வந்து முத்து குளிக்கிறது தான் வந்து ஃபேமஸ். முத்து குளித்தல் தொழில் தான் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. அவங்களோட துறைமுகம் என்ன அப்படின்னா வந்து கொர்க்கை தான் வந்து துறைமுகமாகவும் தலைநகரமும் வந்து அங்கே இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மதுரை தானே அவங்க ஆட்சி செய்த பகுதி. அந்த தொடக்க கால கல்வெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மதுரைங்கிறது மடிரை அப்படின்னு வந்து குறிச்சிருக்காங்க. மதுரைங்கிறது வந்து இருக்காது, மடிரை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தொடக்க கால கல்வெட்டில். அதுவே நீங்கள் செவ்விலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இந்த செவ்விலக்கியங்கள் நூல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைன்னு போட்டிருக்காது, கூடல் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கூடல் அப்படின்னு தான் வந்து குறிச்சிருப்பாங்க. இந்த கூடலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து கூடல் அப்படின்னா வந்து கூடுகை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் வந்து அந்த மதுரையோட பேரே வந்து கூடல் அப்படின்னு வந்து கூடல் நகர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து செவ்விலக்கியங்களில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து புலிமான் கோம்பை அப்படிங்கிற கிராமத்தில் தான் வந்து இந்த கல்வெட்டு, அந்த கூடல்னு வந்து இருக்கும் இல்லையா, அந்த கல்வெட்டு வந்து புலிமான் கோம்பைங்கிற ஒரு கிராமத்தில் தான் வந்து இந்த கல்வெட்டு வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. மதுரையை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து இப்போ இந்த 4-5 பாயிண்டில் வந்து பார்த்தோம் இல்லையா. 10 பாட்டு நூலான பட்டினப்பாலத்திலையும் மதுரை காஞ்சியிலையும் கூடல்ங்கிறது என்ன, கூடல் தான் வந்து அவங்களோட தலைநகரம். மதுரையை தான் வந்து ஆட்சி செய்திருப்பாங்க, அதுதான் வந்து அவங்களோட தலைநகரம். இந்த 8 தொகையில் 10 பட்டினப்பாலையிலையும் மதுரை காஞ்சியிலும் கூடல் வந்து பாண்டியரோட தலைநகரமாக வந்து இருந்திருக்கு. கூடல்ங்கிறது என்னது, கூடல்னால் நீங்கள் யோசிக்கக்கூடாது, கூடல்ங்கிறது மதுரை தான் வந்து குறிச்சிருக்கு. கூடல்ங்கிறது என்னது, மதுரையை தான் குறிக்கிறதுக்கு வந்து கூடல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து கேட்பாங்க. 10 பாட்டான நூல் எந்த நூலில் வந்து பாண்டியர்களோட தலைநகரம் வந்து குறிச்சிருக்காங்க, அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 பாட்டு நூலான பட்டினப்பாலையிலும் மதுரை காஞ்சியிலும் தான் வந்து இந்த மதுரையை பற்றி வந்து குறிச்சிருக்காங்க. பாண்டியர் ஆட்சி செய்த மதுரையை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கூடல்னு வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண கேட்பாங்க. மதுரையும் கூடலுங்கிறத வந்து தெரிஞ்சுக்காங்க. அடுத்து வந்து இவங்களோட ஆண்டு என்ன அப்படின்னா வந்து இவர்களோட காலம் என்ன அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை தான் வந்து இந்த பாண்டியர்களோட காலம். இயர்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான், வேறு வழியில் நம்ம ஞாபகம் வச்சு தான் வச்சுக்கணும். சரிங்களா? இவங்களோட காலம் என்ன அப்படின்னா வந்து பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு டு பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை வந்து செப்பேடு தகவல் வந்து சொல்லுது. அதுலெல்லாம் வந்து பாண்டியர்கள் வாழ்ந்தது, அவங்களோட காலம் இதெல்லாம் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை செப்பேடு தகவலும் வந்து இந்த பாண்டியர்களோட வரலாறை வந்து சொல்லிடுது. அது எந்த இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. செப்பேடில் வந்து இந்த அரசாணைகள், அவங்களோட
வழிமுறைகள், அவங்க வெற்றி அடைஞ்சது, மரபு வழி வரிசை, அவங்களோட மரபு வழி, இந்த கோயில்கள், அறக்கோடைகள், இது எல்லாத்தையுமே வந்து செப்படியில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவே கல்வெட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து பாசன ஏரிகள், குடைவரை கோயில்கள், கால்வாய்கள், இதெல்லாம் வந்து கல்வெட்டில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து இவங்களோட அரசியலை வந்து பேர் யார் அப்படின்னா வந்து மார்கோ போலோ, வாசப், இபின் பதுதா, இந்த 3 பேரும் வந்து அந்த வரலாற்று பாண்டியரோட வரலாற்று குறிப்பை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நூல்கள், இவங்களை பற்றிய நூல்கள் வந்து எதுலெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா வந்து என்னென்ன நூல்கள் அப்படின்னா வந்து மதுரை தல வரலாறு, பாண்டிக்கோவை, மதுரை திருப்பணி மாலை, இதில் 3லையுமே வந்து பிற்கால பாண்டியரின் செய்தி உள்ளதாக வந்து இந்த 3 நூல்களும் வந்து சொல்லுது. மதுரை தல வரலாறு, பாண்டிக்கோவை, மதுரை திருப்பணி மாலை, இந்த 3 நூலுமே வந்து பாண்டியர்களை பற்றி தகவல்கள் வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பொது ஆண்டு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு பகுதியை சேர்ந்த ஒரு நூலில் வந்து இந்த சங்கம் மதுரை இவங்க வந்து தமிழ் வளர்த்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. தமிழ் வளர்த்ததில் பெருமை வாய்ந்தவங்க யார்? பாண்டியர்கள் தான் வந்து ரொம்பவே பெருமை வாய்ஞ்சிருப்பாங்க. அந்த சங்கம் என்ற சொல்லு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து இறையனார் அகப்பொருளில் வந்து சங்கம் என்ற சொல்லு வந்து என்ன பொருளில் வந்து இருக்கும்? கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பொருளில் வந்து இந்த பாண்டியர்களோட சங்கம் பற்றிய நூல் செய்தி வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சங்கம்ங்கிற சொல்லு வந்து கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்து இருக்குது. எந்த புத்தகத்தில்? இறையனார் அகப்பொருள். இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இறையனார் அகப்பொருளில் தான் வந்து அந்த சங்கம் என்ற சொல்லு வந்து கலைக்கழகம் என்ற பொருளில் வந்து இருக்குது. சங்கம் அப்படின்னா வந்து கலைக்கழகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைக்கழகம் என்ற சொல்லு வந்து பொருள் வந்து இருக்குது. ஆனால் பாருங்கள், பல்லவருக்கு முந்தைய இலக்கியங்களில் வந்து அந்த சங்கம் என்ற சொல் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த இலக்கியங்களில் வந்து சங்கம் என்ற சொல் இல்லை அப்படின்னு வந்து கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. பல்லவருக்கு முந்தைய இலக்கியங்களில் வந்து இந்த சங்கம் என்ற சொல் வந்து இல்லவே இல்லை, சொல்லு தான் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கம் என்ற சொல்லு மட்டும்தான் வந்து இருக்காது. பல்லவருக்கு முந்தைய இலக்கியங்களில் வந்து சங்கம் அப்படிங்கிற பெயரை வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுலெல்லாம் வந்து சங்கம் அப்படிங்கிற சொல்லு வந்து இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னா வந்து திருவிளையாடற் புராணம், பெரிய புராணம் ஆகிய பிந்தைய இலக்கியங்கள். இது ரெண்டுமே என்னது? பிந்தைய இடைக்கால இலக்கியங்களில் தான் வந்து இந்த சங்கம்ங்கிற சொல்லு வந்து இடம்பெற்றிருக்கதா வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, சங்கங்கிற சொல்லு வந்து பல்லவருக்கும் முந்தைய இலக்கியங்களில் வந்து இல்லை, ஆனால் இடைக்கால நூல்களில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்கால நூல்கள்னால் என்னது? திருவிளையாடற் புராணம், பெரிய புராணம், இதெல்லாம் வந்து இடைக்கால நூல்கள் தான். அந்த இடைக்கால நூல்களில் வந்து சங்கம் அப்படிங்கிற வந்து சொல்லி வந்து இருக்குது. அது என்ன மீனிங்கில் இருக்குது அப்படின்னா வந்து கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்து இடம்பெற்றிருக்கு. இடைக்கால நூல்களான இந்த ரெண்டுலேயுமே வந்து சங்கம்ங்கிற சொல்லி வந்து கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து உங்களோட ஆட்சி பகுதி வந்து பார்க்கலாம். செய்திருக்காங்க அப்படின்னா வந்து பாண்டி மண்டலம், தென் மண்டலம், பாண்டி நாடு, 2 பகுதி வந்து ஆட்சி செய்திருக்காங்க. என்னென்ன பகுதி அப்படின்னா வந்து பாண்டி மண்டலம், தென் மண்டலம், இது ரெண்டுமே வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா வந்து பாண்டி நாடு அப்படின்றதா வந்து அழைக்கப்படுது. இது இவர்கள் ஆண்ட பகுதி வந்து பாண்டி நாடு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா. அது வந்து என்னென்ன பகுதி அப்படின்னா வந்து வைகை, அதில் வந்து என்னென்ன பகுதி இருக்குது, ஆறுகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா வந்து வைகை, தாமிரபரணி ஆறு, புதுக்கோட்டை பகுதி எல்லாமே வந்து பாண்டிய மன்னர்களோட ஆட்சி பகுதி. இந்த கடலில் வந்து எதெல்லாம் வந்து இவங்களோட எல்லைகளை வந்து குறிக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வந்து இந்திய பெருங்கடல் வந்து தென் எல்லையாக வந்து இருந்திருக்கு, மேற்கு தொடர்ச்சியில் வந்து மேற்கு எல்லையாக வந்து அமைஞ்சிருக்கு, வங்காள விரிகுடா வந்து கிழக்கு எல்லையாக வந்து இருந்திருக்கு. இவங்களோட ஆட்சி பகுதி இப்படிலாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாண்டியரின் மறுமலர்ச்சி, இந்த மாதிரி பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அதாவது அவங்களோட பேசிக் நியூஸ் தான் வந்து பார்த்தோம். அடுத்து வந்து என்னென்ன பாண்டியர்கள் வந்து இருந்தாங்க, அவங்களோட நேமு, அவங்களோட ஸ்டோரிலாம் வந்து அந்த பாண்டியர்களோட
மறுமலர்ச்சி அவங்க அதை வீழ்ந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து அவங்க திருப்பியும் வந்து வந்தாங்க அப்படிங்கிறதில் வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து சொல்கிறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும். அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.